Hi, hello, வணக்கம், welcome back to இன்னொரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நீட் யூஜி கவுன்சிலிங் 2025 அகாடமிக் இயருக்கானது ஆல் இந்தியா கோட்டா அண்ட் ஆல்சோ ஸ்டேட் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படின்றது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது பற்றின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ மூலமாக பாருங்கள். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் கோட்டாக்கு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஸ்டேட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 3 ரவுண்ட்ஸ் இருக்குது. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ஸோ அந்த 3 ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்ட் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா 30th ஜூலைலேருந்து 6th ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கான வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் டேட்டா பை ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த வெரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 13th and 14th ஆகஸ்ட் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th ஆகஸ்ட் இஸ் லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங். ஓகேவா? நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 12th ஆகஸ்ட். திஸ் இஸ் ஃபார் ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அபவுட் ரவுண்ட் 2 பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா என்ன அப்படின்னா 19th ஆகஸ்ட்லேருந்து 29th ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கான கவுன்சிலிங் அப்படின்றது நடக்கும். தென் 5th செப்டம்பர் டு 6th செப்டம்பர் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் நடக்குது. ஸோ நீங்கள் அப்போ 4th செப்டம்பர் வந்து உங்களுக்கான லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் 9th செப்டம்பர்லேருந்து 18th செப்டம்பர் வரைக்கும் வந்து கவுன்சிலிங் நடக்குது. தென் லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் வந்து 23 செப்டம்பர். தென் வெரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 24 செப்டம்பர் நடக்குது. ஓகேவா? தென் வந்து அடுத்த இன்ஃபர்மேஷன் ஸ்டே வேகன்சி. ஸோ ஸ்டே வேகன்சியோட கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25th செப்டம்பர்லேருந்து 29th செப்டம்பர் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா 3rd அக்டோபர். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். எதுக்கு அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டாக்கு. ஓகேவா? அதாவது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டா டீம்ட் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். ஓகேவா? வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பை பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் NMC. ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு எப்போ நடக்குது அப்படின்னா 18th to 19th ஜூலை வந்து நடக்குது. தென் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21st ஜூலையிலேருந்து 28th ஜூலை வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா 12 PM வரைக்கும் தான் நடக்குது. ஓகேவா? தென் பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 28th ஜூலை வந்து 3 PM வரைக்கும் அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைம் 22nd ஜூலையிலேருந்து 28th ஜூலை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்டு டைம் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:55 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்ததாக சாய்ஸ் லாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ அவைலபிளில் இருக்கும் அப்படின்னா 4 PM ஆஃப் 28th ஜூலை 4 PMலேருந்து 11:55 PM வரைக்கும் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட். ஸோ சீட் அலாட்மெண்ட்டோடைய ப்ராசஸிங் வந்து பார்த்திங்கன்னா 29th ஜூலைலேருந்து 30th ஜூலை வரைக்கும் நடக்கும்னு சொல்கிறாங்க. தென் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 31st ஜூலை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா 1st ஆகஸ்ட்லேருந்து 6th ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. தென் அதுக்கான வெரிஃபிகேஷன் அப்படின்றது 7th ஆகஸ்ட்லேருந்து 8th ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1க்கான கவுன்சிலிங். தென் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2 த சேம் தான். ஓகேவா? ஸோ ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் சீட் மேட்ரிக்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 9th ஆகஸ்ட்லேருந்து 11th ஆகஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது வெரிஃபிகேஷன் நடக்கும். தென் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு 12th ஆகஸ்ட்லேருந்து 18th ஆகஸ்ட் வரைக்கும் அதே மாதிரியே த சேம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க 12 noon வரைக்கும். ஓகேவா? பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 PM வரைக்கும் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கை பொறுத்த வரைக்கும் 13th ஆகஸ்ட்லேருந்து 18th ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஓகேவா? 11:55 PM வரைக்கும். தென் சாய்ஸ் லாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 PMலேருந்து 11:55 PM வரைக்கும் 18th ஆகஸ்ட் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் சீட் அலாட்மெண்ட்ன்றது 19 and 20th ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது. தென் ரிசல்ட்ஸ் வந்து 21 வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் வந்து உங்களுக்கு 6 days டைம் இருக்கும். 22ndலேருந்து 29th வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேவா? ஆகஸ்ட். தென் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு 30 ஆகஸ்ட் அண்டு 1st செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கான டைம் அப்படின்றதுக்கு. திஸ் இஸ் அபவுட் ரவுண்ட் 2 கவுன்சிலிங். ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் வெரிஃபிகேஷன் ஆஃப் சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2nd செப்டம்பர். தென் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3rd செப்டம்பர்லேருந்து 8th செப்டம்பர் வரைக்கும் இருக்குது. தென் பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு 8th செப்டம்பர் 3 PM வரைக்கும் அவைலபிள். தென் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா 3rd செப்டம்பர்லேருந்து 8th செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய்ஸ் லாக் வந்து பார்த்திங்கன்னா 8th செப்டம்பர் 11:55 PM வரைக்கும் இருக்குது. தென் சீட் அலாட்மெண்ட்டோடைய ப்ராசஸிங் வந்து பார்த்திங்கன்னா 9th and 10th செப்டம்பர். தென் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11
செப்டம்பர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்து அந்த 6 days வந்து பார்த்திங்கன்னா 12th செப்டம்பர்லேருந்து 18th செப்டம்பர் வரைக்கும். தென் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின்ட் கேண்டிடேட்ஸ் பை இன்ஸ்டியூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 19th செப்டம்பர்லேருந்து 21st செப்டம்பர் வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 4th ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட் மேட்ரிக்ஸோடது 20 செப்டம்பர். ஓகேவா? தென் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 22nd செப்டம்பர்லேருந்து 24th செப்டம்பர் வரைக்கும். இந்த சிமிலர்லி பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 PM வரைக்கும் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக் பொறுத்த வரைக்கும் 22ndலேருந்து 25th செப்டம்பர் வரைக்கும் இருக்குது. தென் சீட் அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 25thலேருந்து 26 வரைக்கும் இருக்குது. தென் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 27. தென் ரிப்போர்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 27லேருந்து 3rd அக்டோபர் வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் கோட்டாக்கும் சொல்லியாச்சு, ஆல் இந்தியா கோட்டாக்கும் சொல்லியாச்சு. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.